ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை மிதுன ராசியில் இருக்குது, கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுகிறார்கள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு, தன்னுடைய நீச்சஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து. அதே சமயம் மேஜர் கிரக பயிற்சிகள்னு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார், தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு. சுக்கிரன் 8ஆம் தேதி அன்னைக்கு அதே மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, குருவோடு இணைகிறாரு. சூரியன் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம். செவ்வாய் 20ஆம் தேதி 20/6/2026 அன்று செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சனியின் 3ஆம் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக சனி பார்வையில் செவ்வாய் வரும்பொழுதெல்லாம் உலக அளவில் பாதிப்புகள், இரத்த களரிகள் ஏற்படும்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய சிச்சுவேஷனை ஒரு பெரிய நாடு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கடைசி பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சினால் உலக அளவில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் என்ன ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படின்னா, தங்கத்தின் மதிப்பு கூடுவதற்கான சூழ்நிலை இருக்குது, தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். பொதுவாக நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கடகராசிக்கு வரும்பொழுதெல்லாம் தங்கத்தினுடைய விலை ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அப்படி தான் இது கடந்த காலங்களில் குருவுடைய வளர்ச்சியினால், குருவுடைய மாற்றத்தினால் தங்கத்தின் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, லோக குருன்னு சொல்லக்கூடிய பாரத தேசம் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. இனி இந்த மாதம், ஜூன் மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை அடையப் போகிறீர்கள்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு குரு வரார். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு பிரச்சனை இருக்குது சார், என்ன பிரச்சனைன்னு தெரியல, எல்லா டாக்டர்ஸ்டையும் போயிட்டு செலவு தான் ஆறுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போது அந்த செலவு சாதகமாக மாறும். இப்போ செலவு பண்ணுவீங்க இந்த மாதம். இதில் இன்னொரு செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. குரு 12ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. நிலம் சார்ந்த முதலீடுகள், ஆரோக்கியம் சார்ந்த முதலீடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பெரிய செலவு தான் உங்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த பெரிய செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு சந்தோஷம், சொத்து வாங்கலாம். 2வது சந்தோஷம், ஒரு பெரிய கடன் அடைப்பீங்க. அதாவது பெரிய எதிரியை வீழ்த்துவீர்கள். பெரிய எதிரி வீழ்வதன் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதி தீரும். முதல் நல்ல விஷயம் இதுதான் முதல்ல சொல்லணும். உங்களுக்கு உடம்பில் தலையிலேருந்து வயிறு வரைக்கும் இந்த தொப்புள் இருக்குது பாருங்கள், நேவல்னு சொல்லக்கூடிய தொப்புள், தலையிலேருந்து தொப்புளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய நேரம் இப்போ வருது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சில பேர் தேவையில்லாமல் சில கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. உங்களை அபாண்டமாக சில பேர் குற்றச்சாட்டு சுமத்தியிருப்பாங்க. அந்த அபாண்ட குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு உகந்த மாதமாக இருக்கும்.
இதில் புதனும் விரயஸ்தானத்துக்கு வராரு. அதனால் மூத்த சகோதரர்கள் வழியில் சில செலவுகள் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் அவங்க வீட்டில் பையனோ பொண்ணாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொண்ணு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வருது, அதுக்கான சுப செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் குழந்தைகளுக்கான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பான விலையுயர்ந்த பொருட்கள், அதாவது ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை எலக்ட்ரானிக் குட்ஸ் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி ஏற்பட்டு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படுவீங்க. ஏன்னா முதலீடு பண்ணுறீங்கல்ல சார், 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்படி சார் ஜாலியாக உட்காந்துருக்க முடியும்? அது எங்களை மாதிரி ஜோசியர் மாதிரி உட்காந்துருக்க முடியாது. நீங்கள் பதட்டம் தான் பட்டாகணும். அந்த பதட்டத்துக்கு காரணம் என்னன்னா 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராது, அந்த விரயஸ்தானத்துக்கு குருவும் வரதுனால உங்களுக்கு அதிக முதலீடுகளால் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் கடல் கடந்த இடங்களுக்கெல்லாம் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சிம்மராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த தேவைகளுக்காக கடல் கடந்து பயணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் இத்தனை நாளாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். அந்த நபர் தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த நபர்னால தான் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவே வந்தது. அந்த நபர் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி மதியம் 1:30 மேலே உங்களுக்கு நற்செய்தியாக வருவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்தாலுமே உங்களுக்கான பரிகாரம் 2 பரிகாரம் கம்பல்சரியாக பண்ணணும். 1 துர்கா சப்தஸ்லோகி, 2வது நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு நரசிம்மர் சக்கரத்தாழ்வாரை சுற்றுங்க, அதிலே நரசிம்மர் இருப்பார். நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்கக்கூடிய கோயில்களில் நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் இருப்பார், நரசிம்மர் இருப்பார். இல்லையா சிங்கப்பெருமாள் கோயில், இல்லாட்டி ஷோலிங்கர் அந்த பெருமாளுக்கு சந்நிதிக்கு சென்று அந்த நரசிம்மரை பிரார்த்தனை செய்து வலம் வாருங்கள். அப்படி இல்லையா அந்த கோயிலில் அந்த நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செய்து விநியோகம் செய்து வாருங்கள். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடத்தை தரக்கூடிய நபர் காணாமல் போவார்கள். உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்த்தீங்க, இது பொதுவான பலன்தான். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும், அதன் மூலமாக எதிர்காலத்தை சரியாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய பாதையை தெரிந்து கொண்டு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒரு நம்பர் 8ல் ஆரம்பிக்கிற நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வரதுக்கு, சென்னையில் என்னை நேரில் சந்திக்கிறதுக்கு. 72ல் ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதன் மூலமாக நீங்கள் ரெண்டு நம்பர்லேயும் என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வரத்துக்கு இந்த நம்பரையும், வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பரையும் பயன்படுத்தி உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செப்பனிடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உங்களுடைய எதிர்காலம் நன்மை பயக்கும் விதமாக மாறக்கூடிய வேண்டும் என்னுடைய அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாதம் 2026 சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 2026 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு 12ஆம் இடத்துக்கு அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்குது. இதுவரை 8ஆம் இடத்துல சனி இருந்து எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் அஷ்டம சனியை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி குருவின் பார்வை பெறுகிறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. அது ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும், இதுவரை கொஞ்சம் மனம் சஞ்சலம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இளம் வயதிலாக இருந்தாலும் சரி,
முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஸோ அது எப்படி வந்து நம்மளுடைய இந்த குரு பயிற்சினால நல்ல ஒரு அமைப்பு வருதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் குருவின் பார்வை பெற்ற அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் சரியாகிற மாற, கொஞ்சம் தன்மை குறையிற மாற, வக்கரங்கள் குறையிற மாற, இன்டென்சிட்டி குறையிற மாற அமைப்பை கொடுக்குது. அது நல்ல ஒரு அமைப்பு. நம்ம வந்து இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் உள்ளதவாறு பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சி வந்து எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான அமைப்பு இல்லை. என்னடா 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாருன்னே நினைக்க வேண்டாம். 12ஆம் வீட்டுக்கு போனாலும் 6ஆம் வீட்டுக்கு பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ கடன் மூலமாக, சில அதர் பீப்புள்ஸ் ஃபண்டு மூலமாக சில பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கழுத்தில் கத்தி மாதிரி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வம்பு வழக்குகள் கொஞ்சம் குறையும், மன சஞ்சலங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு மாதத்தின் லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது 2வது 3வது வாரத்துக்கு மேலே செவ்வாய் 10க்கு போகிறார், சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் 11ல் லாபஸ்தானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அஸ்தம சனியினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு திடீர்னு சில விஷயங்கள் நமக்கு சிலது நடந்து விட்டது, பழைய பிரச்சனைகள் இப்படி வெடிச்சுடுமோன்னு நினைக்கிற விஷயத்தை கொஞ்சம் சரியாக போய் நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாக தவறாக போகாமல் ஓரளவுக்கு தன்மையாக நடந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக, செவ்வாய் பயிற்சியாக, சுக்கிர அமைப்பாக கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிக்கிற மூலமாக அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய என்னதான் அஷ்டம சனி நடந்திருந்தாலும் ஒரு இடம் மாற்றத்தை கொடுத்து அந்த டிஸ்கம்ஃபோர்ட் கொடுத்தும் சில பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதிரி அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், மீடியா துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் இடம் மாற்றங்கள், ட்ராவலிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா ஒரு டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய அமைப்புகள், கஷ்டத்தோட கஷ்டமாக நிறையா பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு வரவேண்டிய பணம் பேங்க்கில் ஒரு ஓடி அது மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் டக்குன்னு கிடச்சி சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டேன், ஃப்யூச்சரில் வந்து நான் அதை அடைச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பாசிட்டிவான சில அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக குரு 12ல் வந்து அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து மறைமுகமாக சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கிரகத்தின் சஞ்சாரமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்குது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கம் போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் சிம்மராசியில் பூர நட்சத்திரமா, மக நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கிறதெல்லாம் பார்த்து அந்த தசநாதன் புக்திநாதன் அந்த லக்னத்துக்கு எத்தகைய ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் ஜாதகத்தில் எப்படி திக்பலம் திருக்பலம் ஸ்தான பலத்தோட இருக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ஒருங்கிணைத்து இப்போ சொல்லக்கூடிய அந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அருமையான பலன்கள் நம்மளால் எடுக்க முடியும். கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாய்ஸஸ் எது நமக்கு கரெக்டாக வருது, எது நமக்கு கிளிக் ஆகும், எது நமக்கு கிளிக் ஆகாது, எது மாதிரி முடிவுகளை எடுத்துக்கலாம், எது மாதிரி முடிவுகளுக்கு போக வேண்டாம், நம்மளுடைய பிராப்தங்கள் நம்மளுடைய தோஷங்கள் எப்படி இருக்குது, நம்மளுடைய எந்த மாதிரி ஒரு கர்மாவில் நம்ம பிறந்திருக்கோம், நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் பிளானட் என்ன, அந்த பிளானட் எது மாதிரி படிப்பு எது மாதிரி துறையில் நமக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம வேலை மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் லெவலில்
நம்ம பிரித்து பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல தெளிவு வரும். அது மூலமாக வாழ்க்கையை நீங்கள் திட்டமிட்டு எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் பண்ணாமல் நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான செயல் திட்டங்களை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி சமயங்களில் நம்ம செய்யும் பொழுது நல்லாவே வாழ்க்கையில் நம்மளுடைய சாய்ஸஸ் என்ன, நம்ம எது மாதிரி விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணுறோம், அந்த விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக கர்மாவில் காத்து கொண்டிருக்கிறதா, நமக்கு அது நல்ல விஷயமாக முடிகிற மாதிரி அமைப்பு இருக்கா, எந்த நேரத்தில் நம்ம செய்யலாம், எது நமக்கு உகந்ததுங்கிறதுல நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி போனதையும் நம்ம ஒரு சிங்க்குக்கு எடுத்து அது பிரகாரம் ப்ரெசண்ட்டில் இப்போ எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்குங்கிறதையும் எடுத்து ஃப்யூச்சரில் எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காட்டிருக்குது, எதை நம்ம குழப்பிக்க வேண்டாம், எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நம்மளோட கூகுள் மேப்பில் பார்த்து நம்மளுடைய லொக்கேஷன் என்ன, நம்மளோட ரூட் என்ன, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, டிராஃபிக் எப்படி இருக்குதுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து போகும்பொழுது நம்ம ஒன்றுமே கிளாரிட்டியோட ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷனோட போய் டெஸ்டினேஷன் அச்சீவ் பண்ணுறோமோ ரீச் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடுத்த படிநிலைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு வருகிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்திருக்கிறது, எந்த முடிவுகளை எப்போ எடுக்கலாம். ஏன்னா நம்ம 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை. ஒரு தவறான முடிவுகளும் காஸ்ட்லியாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையிலையும் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள்லையும் ஒரு முடிவுகளும் கரெக்டாக எடுத்தாதான் வாழ்க்கையில் பின்விளைவுகள் இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால இந்த பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது இதுன்னு சொல்லாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி அமைஞ்சது, எந்த நேரத்தில் நல்லா இருந்தோம், எந்த நேரத்தில் நம்ம டெவலப் ஆகி வந்தோம், அதே மாதிரி இப்போ ஃப்யூச்சர்லேயும் இந்த தசையில் எப்படி காட்டுது அப்படிங்கிறத உங்களுக்கே ஒரு மிரர் மாற ஒரு கண்ணாடி போல உங்கள் வாழ்க்கையை நீங்களே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் குறைச்சி கிளாரிட்டி எடுத்து நீங்கள் செயல்படும் பொழுது நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பாம ஒரு தெளிவான வாழ்க்கையை உங்களாலையும் வாழ முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் மேம்படலாம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.